ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் மாங்காய் சேர்த்து பர்ஃபி பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 3 சாமான் போதும். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேன். 1 கப்பு மாம்பழம் வேணும். இந்த மாம்பழம் வேணால் எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு மாங்காய் பீஸாக பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அளவும் கரெக்டாக இருக்கும். 1 கப்பு மாம்பழம் பீசஸ், அப்புறம் 1 கப்பு தேங்காய் துருவல், கொஞ்சோண்டு குங்குமப்பூ இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அது பாருங்கள் எப்படி அரைச்சிக்கணும். அரைச்ச உடனே அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் சேர்த்து வச்சுக்கோங்க தனியாக. ஒரே ஒரு 2 டீஸ்பூன் நெய் போட்டு ஒரு பேனில் இதை நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கிளறணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மாம்பழமும் டேஸ்ட் இருக்கும், தேங்காய் பர்ஃபி மாதிரியும் இருக்கும். அது சைடாக கொஞ்சம் தீயை வச்சுட்டு நீங்கள் ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகுது. இந்த சமயத்தில் அது கொஞ்சம் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இருப்பு சட்டி பேனை வாட்டவர் யூ ஹேவ், அதில் நல்லா அதை விட்டு வெளியில் வரா மாதிரி இருக்கும். நல்லா சுருண்டுட்டு வரும் பாருங்கள். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எடுத்து இப்போ ஊற்ற வேண்டியது தான். அதுக்கு ஒரே ஒரு மெத்தட் இருக்குங்க. எப்படி நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் வச்சுக்கோங்க, சைடாக ஆறட்டும். ஒரு சின்ன மரக்கரண்டியை வச்சிங்கன்னா அது நிற்கும் அப்படி. இது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து பண்ணோம்னா உருட்டினோம்னா பால் மாதிரியும் வரும். அப்போ இந்த இடத்துல எடுத்து நீங்கள் கீழே தட்டில் ஊற்றிடலாம். ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரி சின்ன கோடு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. கட் பண்ண வேண்டாம், இம்ப்ரெஷன் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் அங்கங்கே முந்திரி, உங்களுக்கு அதெல்லாம் விருப்பம்தான், வேணும் இருந்தால் போடலாம், இல்லாட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி வச்சு நல்லா ஆறட்டுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.